Hi and welcome back to our session. Already subject verb agreement வச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷனா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரனவுன் அண்ட் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ப்ரனவுனுக்கும் ப்ரிப்போசிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் எரர் ஸ்பாட்டிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது பேஸ் பண்ணி என்ன பார்க்குறோம்னா அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ல பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ண ரூல்ஸை வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா ப்ரனவுன் வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ரனவுன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா ஒரு 10 பேசிக் ரூல்ஸ் இருக்கு. இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரூல் அப்படின்னா ஒரு ப்ரனவுனை வந்து நம்ம ஒரு வெர்புக்கு முன்னாடி யூஸ் பண்றோம் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா நாமினேட்டிவ் கேஸ், அதாவது சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கணும். நாமினேட்டிவ் கேஸ் அதாவது சப்ஜெக்டிவ் கேஸ் which means ஐ, ஹி, ஷி, இட் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு ப்ரனவுன் வந்து வெர்புக்கு முன்னாடி வந்தது அப்படின்னா அந்த ப்ரனவுன் எனக்கு சப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கணும். அதே இது நான் வெர்புக்கு அப்புறமா என்னோட ப்ரனவுனை வந்து நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா அந்த ப்ரனவுன் வந்து எனக்கு ஆப்ஜெக்டிவ் கேஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அப்படின்னா இந்த இடத்துல ஹிம், ஹெர் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் ரூல் பாருங்க. அதே மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்த நான் பேசுறேன், ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரனவுன் எப்படி இருக்கணும்னா 1 2 3 ஃபார்மேட்ல இருக்கணும். which means ஐ, யூ, ஹி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் we can call it as ஐ, யூ and he are responsible for this error. ஓகேவா? responsible for this error. அப்ப எரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நெகட்டிவா, அது நெகட்டிவா இருக்கிறப்ப என்ன ஃபார்மேட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன்? என்னோட ப்ரொனவுன் ஐ, யூ, ஹி அப்படின்னு சொல்லி 1 2 3 ஃபார்மேட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதே இது அந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா 2 3 1 ஃபார்மேட்ல யூஸ் பண்ணணும். அதாவது யூ, he and I are going to picnic, இல்லனா are going to movie. ஓகேவா? going to picnic. அப்ப இந்த சென்டென்ஸ்ல எனக்கு எந்த ஒரு நெகட்டிவான சென்ஸும் இல்ல. நெகட்டிவா இல்லாத பட்சத்துல என்னோட ப்ரொனவுனோட ஃபார்மேட் 2 3 1 இருக்கணும். அடுத்து பாருங்க கம்பேரிஷன். சோ எப்பயுமே கம்பேர் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன் வந்து எனக்கு நாமினேட்டிவா இருக்கணும். ஓகேவா? சோ கம்பேரிஷன் பண்றப்போ எனக்கு எப்படி இருக்கணும்னா என்னோட ப்ரொனவுன் வந்து பேஸ்ட் ஆன் தி சென்டென்ஸ் இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா? நாமினேட்டிவ் இல்லனா அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு சப்ஜெக்டா இட் இருக்கு. ஓகேவா? அந்த இட்ட ஃபாலோ பண்ணி நான் என்ன யூஸ் பண்றேன்னா ஒரு வெர்ப் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்படி இந்த இட் வந்து எனக்கு சப்ஜெக்டா இருக்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா எப்பயுமே நாமினேட்டிவ் கேஸ்ல தான் இருக்கும். இட் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட்ல வர்றப்போ அதை ஃபாலோ பண்ணி எனக்கு வெர்ப் வரும். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன் வந்து எனக்கு நாமினேட்டிவ் கேஸ்ல தான் இருக்கும். சோ ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே விஷயத்தை பத்தி பேசுற பட்சத்துல அந்த இடத்துல நான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா himself, herself, themself அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுது அப்படின்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் he introduced himself to the chairman. ஓகேவா? அவனையே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். அவனையே அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூசேஜ் இருக்கும். சோ அடுத்த ரூல் பார்த்தோம்னா அடுத்த ரூல் பாருங்க, each other and one another. ஓகேவா? each other and one another. சோ எப்பெல்லாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறனோ அந்த இடத்துல நான் each other அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூஸ் பண்ணணும். இல்ல மோர் தென் 2 யூஸ் பண்றேன், மோர் தென் 2 பர்சன்ஸ் வந்து அந்த இடத்துல இன்வால்வ் ஆகுறாங்க, மோர் தென் 2 திங்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஒன் another. ஓகேவா? அடுத்த ரூல் பாருங்க,
அதாவது ரெப்படிஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக, டு அவாய்ட் ரெப்படிஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா that அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெப்படிஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்? that அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆப்பிள் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த சென்டென்ஸ்ல பேசுறோம் அப்படின்னா அந்த ஆப்பிள வந்து அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம இட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோமா? அதே மாதிரி ஒரு ரெப்படிஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா that யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, population of India, ஓகேவா? population of India is more while compared with the population of China, the population of China. So இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த population of India, population of China அப்படிங்கிறப்ப இந்த populationன்ற வேர்ட் ரிப்பீட் ஆகுதா எனக்கு? இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா population of India is more while compared with that of China. ஓகேவா? that of China. அப்போ இந்த இடத்துல இந்த that of அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடி சொல்லி இருக்கிற அந்த population. இந்த ரிப்பீட்டேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா that அப்படிங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். to avoid repetition we have to use that. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த who, whom, whose, that. who, whom எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்சனை வந்து டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா who, whom. that which வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? that which வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திங்ஸுக்காக யூஸ் பண்றது. அதுவும் பர்டிகுலரா ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல கமாக்கு அப்புறமா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், எடுத்து சொல்றோம், ஒரு பொருளை பத்தி பேசுறோம்னா அந்த இடத்துல நம்ம which தான் யூஸ் பண்ணணும். கமாக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரொனவுன் எனக்கு which-ஆ தான் இருக்கும். இல்லாத பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? that யூஸ் பண்ணிக்கலாம். பொசஷன் கேஸ்ல வந்து நம்ம என்னதான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா whose தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ அடுத்து இம்பார்ட்டன்டான ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கணும்னா that வந்து யூஸ் பண்ணணும். கம்பேரிஷனுக்கும் நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? that யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி to avoid repetition we will use that, and also in superlative degree we have to use that. For example, the most beautiful person that I have ever met is my mom. அப்ப இந்த இடத்துல the most beautiful person அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை சொல்றாங்க. சோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண கூடாது? who யூஸ் பண்ணிட கூடாது. அதுக்கு பதிலா என்னதான் யூஸ் பண்ணிருக்கோம்? that யூஸ் பண்ணிருக்கோம். why? because here we are using superlative degree the most. ஓகேவா? சோ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா everything, nothing, no, none, nobody, much, little, some, few, same. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன் எனக்கு that-ஆ தான் இருக்கும். ஓகேவா? இத ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன் எனக்கு எப்பயுமே that-ஆ தான் இருக்கும். அப்போ ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இந்த 10 ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அடுத்து ப்ரிபோசிஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் அந்த சென்டென்ஸ்ல நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஒரு சென்டென்ஸ்ல ப்ரிபோசிஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டைரக்ஷன்ஸ். ஓகேவா? டைரக்ஷன்ஸை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ப்ரிபோசிஷன்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷன் டைரக்ஷன்ல யூஸ் பண்றப்போ எதுக்காக அப்படின்னா டெஸ்டினேஷனை வந்து இண்டிகேட் பண்றதுக்காக. ஐ ஆம் கோயிங் டு ஹாஸ்பிட்டல், ஐ ஆம் கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல், டெம்பிள் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இந்த இடத்துல டெஸ்டினேஷன். ஸோ ஒரு டெஸ்டினேஷனை டினோட் பண்றதுக்கு டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்காக டர்ன் டுவர்ட்ஸ் ரைட், டர்ன் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்றதுக்காக டுவர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
சோ அலாங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, அது கூட சேர்ந்து நீயும் போ அப்படிங்கிறப்போ என்ன செய்வோம், அலாங் அப்படிங்கறத சொல்லுவோம், which means movement of something. ஓகேவா, movement of something. அடுத்து against. against அப்படிங்கிற ஒரு ப்ரிபோசிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆப்போசிட்ட வந்து இண்டிகேட் பண்றதுக்காக, ஆப்போசிட் டைரக்ஷனை பத்தி சொல்றப்போ against யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, across. across எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம், across வந்து ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போறப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் across. to move from one side to another. one side to another. ஓகேவா, to move from one side to another தான் across. up அப்படிங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவோம், கீழ இருந்து மேல இருக்கிற ஹையர் பொசிஷனை காமிக்கிறப்போ நம்ம என்ன செய்வோம், up வந்து யூஸ் பண்ணுவோம், to show lower position to higher. down எதுக்காக யூஸ் பண்ணுவோம், down வந்து ஹைல இருந்து லோயர் பொசிஷனை காமிக்கிறதுக்கு down யூஸ் பண்ணுவோம். into எப்ப யூஸ் பண்ணுவோம், into வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில இருந்து உள்ள போகுது, அந்த இடத்துல உள்ள போய் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் into. ஃபார் எக்ஸாம்பிள், he fell into the river. ஓகேவா, into the river, அந்த ரிவர்ல அவன் விழுந்துட்டான், வெளியில இருந்து உள்ள போயிட்டான். so in order to indicate the movement or force of something அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் into. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு into யூஸ் பண்ணுவோம். அதே இது on to எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டை இண்டிகேட் பண்றதுக்கு on to யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, over. over எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா both forward and backward. both forward and backward. forward and backward. ஓகேவா, அடுத்து பாருங்க டைம். டைம் இண்டிகேட் பண்ணி இப்போ டைரக்ஷன் வச்சு ப்ரிபோசிஷன் பார்த்தாச்சு. டைம் பேஸ் பண்ணி என்ன ப்ரிபோசிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு அதாவது டைமை வந்து நம்ம ப்ரிசைஸா சொல்றோம், எக்ஸாக்டா சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் வந்து அட். ஓகேவா, டைமை நம்ம ப்ரிசைஸா மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், at 9 PM, at noon, at midnight அப்படின்னு சொல்லி டைமை ப்ரிசைஸா சொல்றப்போ நம்ம அட் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். மந்த்துக்கு முன்னாடி, இயருக்கு முன்னாடி, செஞ்சுரிஸ், அது மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட், இந்த மாதிரியான டைம்ஸ்க்கு முன்னாடி நம்ம டைமுக்கு முன்னாடி என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும்னா இன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆன். ஆன் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டே இல்லைன்னா டேட், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்றது ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன். ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமை வந்து மென்ஷன் பண்றதுக்கு, ஒரு பீரியட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஓவர் ஏ இயர். ஓகேவா, ஃபார் ஓவர் அ இயர் இந்த இடத்துல யூஸ் பண்றதா என்னது எனக்கு ஃபார். ஓகேவா, சோ அடுத்து பார்த்தோம்னா சின்ஸ். சின்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை வந்து மென்ஷன் பண்றதுக்கு. ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், டைம் பீரியடை வந்து மென்ஷன் பண்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர். இதே இது சின்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் 1990. ஓகேவா, அதே மாதிரி பை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்றதுக்கு, which means by next Sunday I will meet you. by next Sunday I will meet you. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் சண்டே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்றதுக்கு பை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஃப்ரம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட வந்து மென்ஷன் பண்றதுக்கு ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the movie time is from 7 to 10 PM. அப்போ 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும். அப்ப அந்த இருந்து அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன செய்வோம், from அப்படின்னு சொல்லி ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த அதிலிருந்து இதுவரை அப்படிங்கிறப்போ from to வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சோ டூரிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டியூரேஷனை வந்து மென்ஷன் பண்றதுக்கு டூரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டூரிங் திஸ் பீரியட், டூரிங் வேர்ல்டு வார் டைம். ஓகேவா, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டைட். அப்ப அந்த டூரிங் வேர்ல்டு வார் அப்படின்னா அது நடந்து கொண்டிருந்த பொழுது.
சோ அந்த இடத்துல யூஸ் பண்றது வந்து டூரிங். ஓகேவா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? டைம் பார்த்திருக்கோம், டைரக்ஷன் பார்த்திருக்கோமா? அதே மாதிரி ஒரு பிளேஸ் அல்லது பொசிஷனுக்கு எந்த மாதிரியான ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஸ்மாலர் ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். அதே இது லார்ஜர் ஏரியா இருக்கக்கூடிய பிளேஸ நான் சொல்றேன் அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படிங்கிறது பெருசா, அப்ப அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் இன். இந்தியால இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ இது வந்து அதை விட சிறுசா, அப்போ அந்த இடத்துல அட்னு யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்றப்போ நான் இன்னுன்னு சொல்லுவேன். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் பத்தி பேசுறப்ப நான் என்ன சொல்லணும்? அட் வந்து யூஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? அப்ப ஸ்மாலர் ஏரியாவா இருந்தா நான் அட் யூஸ் பண்ணுவேன். லார்ஜர் ஏரியாவா இருந்தா ஐ ஹாவ் டு யூஸ் இன். இப்ப அடுத்து பாருங்க சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை மென்ஷன் பண்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆன் தி சர்ஃபேஸ், அதாவது ஆன் தி லேண்ட், ஆன் தி டேபிள். ஓகேவா? அந்த சர்ஃபேஸை மென்ஷன் பண்றப்போ நான் ஆன் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு லெவலை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிபோசிஷன் above இல்லனா below. ஃபார் எக்ஸாம்பிள் I am below 30. I am below 30. நான் 30 வயசுக்குள்ளதான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு above below அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு லெவலை இண்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் above below. இப்போ வெர்டிக்கல் பொசிஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா வெர்டிக்கல் பொசிஷனை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா அண்டர் இல்லனா ஓவர். ஓகேவா? அண்டர் ஓவர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா வெர்டிக்கல் பொசிஷனை வந்து இண்டிகேட் பண்றதுக்கு. இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கு, ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது பிட்வீன். பிட்வீன். ஓகேவா? இதே இது ரெண்டு பேருக்கு மேல போயிருச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? 2+ ஆகுறப்ப என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா among. among. இப்போ among இருக்கு அப்படின்னா அதே மாதிரி இந்த amongst அப்படிங்கிறதும் சேம் மீனிங் தான். பட் என்ன எந்த இடத்துல டிஃபர் ஆகும்னா வவ்வல், அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வவ்வல் வந்துச்சு அப்படின்னா அந்த வவ்வலுக்கு முன்னாடி யூஸ் பண்றது எதுவா இருக்கும்னா இந்த amongst இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ராம் டிஸ்ட்ரிபியூட்டட் காஃபி. ராம் டிஸ்ட்ரிபியூட்டட் காஃபி among his friends. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில அவன் என்ன பண்ணா? காஃபி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அப்ப அந்த his friends அப்படிங்கிறப்போ இட் இன்வால்வ்ஸ் மோர் தென் 2 persons, so I have to use among here. இதே இது பார்த்தோம்னா chocolates were distributed amongst us. so இந்த as அப்படிங்கிறது எனக்கு vowel. vowelக்கு முன்னாடி among யூஸ் பண்றப்ப நான் என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? amongst யூஸ் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி தான் எனக்கு யூசேஜ் வந்து டிஃபர் ஆகும். சோ இந்த amidst, ஓகேவா? இந்த amidst அப்படிங்கிற இந்த வேர்டை எப்போ அந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா in the middle. in the middle. middle இல்லனா surrounded by something. surrounded by something. சோ இந்த மாதிரியான சென்டென்சஸ்க்கு வந்து amidst அப்படிங்கிற ஒரு preposition use பண்ணுவோம். ஓகேவா? So in this particular video we have learned the basic rules of pronoun and preposition. pronoun and preposition already subject verb பார்த்தாச்சு. ஓகேவா? So ஒரு error spotting question எடுத்தோம் அப்படின்னா subject verb agreement, pronoun, preposition இது பேஸ் பண்ணி என்ன எரர் இருக்கும் காமனா அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.